ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியா மற்றும் நியூசிலாந்து இன்னைக்கு தொடங்க போகிற சாம்பியன் ட்ராஃபி இறுதிப் போட்டியில் கண்டிப்பாக நியூசிலாந்து அணி தாங்க வீழ்த்தும். இது 100% உறுதி. நான் சொல்கிற வார்த்தையை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி ஒன்றும் அவ்வளோ பெரிய அணிலாம் கிடையாதுங்க. இன்றைக்கி பாருங்கள், கண்டிப்பாக எங்கள் நியூசிலாந்து வீரர்கள் கோப்பை எடுத்துட்டு எங்கள் நாட்டுக்கு திரும்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் நியூசிலாந்து அணி நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் டீம் சவுதி பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து அணிக்கு ஆதரவாக பேசியிருக்காரு. இந்திய அணி கோப்பையை வெல்லாதுன்னு சொல்லிட்டு அடித்து பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து சாம்பியன் ட்ராஃபி இன்று பார்த்தீங்கன்னா அரையிறுதி போட்டி முடிஞ்சு நம்ம ஆஸ்திரேலியா கிட்ட அரையிறுதி வெற்றி பெற்றோம். அதே போல் நியூசிலாந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா கிட்ட அரையிறுதி வெற்றி பெற்று இறுதி போட்டி இன்றைக்கி மோதுது. அது குறித்து நம்ம டீம் சவுதி என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்திய அணி ஒன்றும் அவ்வளோ பெரிய அணிலாம் கிடையாதுங்க, நான் ஒத்துக்கிறேன். இப்போ டாமினேஷன் பண்ணிவிட்டு நல்லா விளையாடிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா நான் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் நியூசிலாந்து அணி கம்பேர் பண்ணும்போது அவ்வளோ பெரிய அணிலாம் கிடையாது. கண்டிப்பாக இன்றைக்கி பாருங்கள், இந்திய அணியை நியூசிலாந்து அணி கட்டாயம் வீழ்த்தும். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்திய அணி மேலே, நியூசிலாந்து அணி மேலே. இந்திய அணி கண்டிப்பாக ஃபைட் பண்ணுவாங்க, கடைசி வரைக்கும் போராடுவாங்க. ஆனால் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டுக்கு ஃபேவராக தான் வரும். எங்கள் அணி வீரர்கள் உண்மையாக ஒரு திறமை வாய்ந்த வீரர்களாக இருக்காங்க. அவங்களுக்கு கிடைக்கிற இது ஒரு பெரிய அவார்டு தான் நான் நினைக்கிறேன். இந்த கோப்பையை வென்று எங்கள் நாட்டுக்கு கண்டிப்பாக எடுத்துகிட்டு வருவாங்க. இது எங்களுடைய கனவு அப்படின்னு சொல்லிட்டு டீம் சவுதி பார்த்தீங்கன்னா சூப்பராக பேசியிருக்காரு. இந்திய அணியை கொஞ்சம் கழுவி ஊற்றிருக்காருன்னு சொல்லலாங்க. ஓகே, உங்களுக்கும் கனவுனா எங்களுக்கும் இது கனவு தாங்க. ஏன்னா லாஸ்ட்டாக 2013 நம்ம தோனி அடித்து கொடுத்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமாக இந்த கோப்பையை நம்ம ஜெயிக்க முடியல. லாஸ்ட் டைம் வேறு ஃபைனலில் தோற்றோம். அதனால் கண்டிப்பாக எங்களுக்கும் ஒரு பெரிய கனவு இருக்குது, இந்த கோப்பை வெல்லணும்னு சொல்லிட்டு. இன்றைக்கி ஒரு பயங்கரமான ஒரு கிளாஸ் இருக்குங்க. நியூசிலாந்து இந்தியானா ஒரு கிளாஸ் போட்டி. கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு நல்ல மேட்ச் இருக்குது, பார்க்கலாம். நம்ம கில்லில் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. ஏன்னா பங்களாதேஷ் சின்ன டீமுக்கிட்ட அடிச்சார். இது நியூசிலாண்டு கிட்ட ஆடல, ஆஸ்திரேலியா கிட்ட விளையாடல சரியா. இன்றைக்கி திருப்பி நியூசிலாண்டு கிட்ட ஃபைனல் வந்து என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு தலைவர் பார்க்கலாம். அதே போல் ரோஹித் சர்மா ஓய்வை அறிவிப்பாரா? நிறைய பேர் என் கமெண்டில் கேட்டுட்ருக்கீங்க, ரோஹித் சர்மா ஓய்வா, ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆகிறாரான்னு சொல்லிட்டு. பொறுத்து இருந்து பார்க்கலாம் இருங்க. ஒரு மனுஷன் விளையாடுறாரு. அடுத்து 2027 ஆமாம், அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்டு கப் வருது. அதுக்கு வரையாச்சும் நம்ம ரோஹித் சர்மா விளையாடுவான்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போங்க. ஏன்னா இன்னும் ஒரு கேப்டன் செட் ஆகலை. நம்ம டீமு கில்லு இவங்களாம் கேப்டனாக இருக்காங்க. ஓகே, இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும், எவ்வளோ இருக்குது. அது வரைக்கும் நல்லா நம்ம ரோஹித் சர்மா ஒரு 2027 வேர்ல்டு கப் வரைக்கும் விளையாடணும்னு நினைக்கிறோம். நிறைய பேர் என் கமெண்ட்லேயே கேட்குறீங்க, சோஷியல் மீடியாவில் நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது, ரோஹித் சர்மா ரிட்டையர்மெண்ட் அலௌன்ஸ் பண்ணுறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அதெல்லாம் வேணாம், பார்க்கலாம். மேட்ச் முதல்ல ஜெயிப்போம், அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்க்கலாம். அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு போட்டி இந்திய அணி வெற்றி பெறும் என்னோடய கருத்து. உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபு லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.